12th max exercise 3.1ல 6th sum solve the equation அப்படின் third order equation கொடுத்திருக்காங்க. If it is given that two of its roots are in the ratio 3:2. third order equation ங்கிறதுனால எத்தனை ரூட்ஸ் 3 ரூட்ஸ் இருக்கணும். ஒரு ரெண்டு ரூட்ஸை பற்றி நம்மளுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. 3:2. இப்போ ஒன்று வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஒன்று 3 ஆல்ஃபா, இன்னொன்று என்னவா இருக்கும் 2 ஆல்ஃபான்னு இருக்கணும். ஓகேவா? இன்னொரு வேறு ஏதாவது ஒரு ரூட் எடுத்துக்குவோம். இப்போது அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x³ minus 9x² plus 14x plus 24 equal to 0. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதனுடைய ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்போஸ் இதனுடைய ரூட் வந்து 1 இல்லை -1 அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஈவன் நம்பரோடைய கோஎஃபிஷியன்ஸ் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஆட் பவர். ஃபஸ்ட் ஆட் பவர் இருக்கு இல்லையா, ஆட் பவர் எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆட் பவர் என்னது, இது அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1. நெக்ஸ்ட் ஆட் பவர் இங்கே x பவர் 1 இல்லையா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 14. வேறு ஏதாவது இருக்கா பவர்ஸ் ஆஃப் ஆர்டர், அதில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த 1 + 14 is equal to 15. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவர். சாரி, ஆட் பவர் எழுதிட்டோமா, அடுத்தது ஈவன் பவர் எழுதிக்கலாம். ஈவன் பவர் என்னது 2, 4, x பவர் 0, இது எல்லாமே என்னது ஈவன் பவர்ஸ். அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு பாருங்கள், -9. இங்கே x பவர் 0ன்னு அர்த்தம், அதாவது கான்ஸ்டன்ட். ஓகே, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 24. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 15. அப்போ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவரையும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈவன் பவரும் நம்மளுக்கு ஒன்றா வந்திருக்கிறதுனால நம்ம அதனுடைய ஒன் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், ஒன் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஒரே ஆன்சரே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரூட் என்னது -1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ரூட்ஸ் எழுதிக்கலாம். லெட் த ரூட்ஸ் பி -1. நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ இந்த ஆல்ஃபா மட்டும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்மளுக்கு அந்த 3 ரூட்ஸுமே தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இது தேர்ட் ஆர்டர். இது ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், x³ minus s1x² plus s2x minus s3 equal to 0. s1ங்கிறது என்னது, சம் ஆஃப் த ரூட்ஸ், ஆல் த ரூட்ஸையும் சம் பண்ணோம்னா நம்மளுக்கு s1 கிடச்சிரும். ஓகேவா? இங்கே s1 அதில் கொடுத்துருக்க கொஷின்லையும் ஜென்ரல் ஃபார்மையும் கம்பேர் பண்ணி s1ஓட வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? s1 is equal to இங்கே இருந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். -1 plus 3 ஆல்ஃபா plus 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் அப்படின்னா, இங்கே s1க்கு இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்குது. அப்போ s1க்கு என்ன, இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 9, 9 அதை எழுதிக்கணும். ஓகேவா? இதை இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், 5 ஆல்ஃபா -1 ஈக்குவல் டு 9 இம்ப்ளைஸ் 5 ஆல்ஃபா ஈக்குவல் டு 9. 1 அங்கே போயிடும். அப்போ 9 + 1 10ன்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ 5 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ஆல்ஃபா என்னவாக இருக்க போகுது, 10/5 which is equal to 2. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னால என்ன செஞ்சுக்கலாம், இந்த ரூட்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி என்னென்ன ரூட்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சுற்றி வளைச்சி போகாமல் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து அடிஷன் பண்ணி நம்ம ரெண்டும் ஈக்குவலாக இருந்துன்னா என்ன செஞ்சுக்கலாம், -1ங்கிறது ஒரு ரூட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? இல்லைன்னா ரொம்ப லென்த்தியான ப்ராசஸாக போகும். அதேமாதிரி போக தேவையில்ல. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா -1ங்கிறது ஒரு ரூட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, -1 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஆன்சரை எழுதிட வேண்டியதான். த ரூட்ஸ் ஆர் -1 3 இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபாவோட வேல்யூ 2. ஸோ 3 2s are 6. இன்னொன்று 2 இன்ட்டு ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 2 2s are 4. ஓகேவா?